இன்னைக்கு நம்ம பார்த்தீங்கன்னா குறைஞ்ச விலையில இருந்து அதிகமான விலை வரைக்கும் கிட்டத்தட்ட 5 RC கார்ஸ் இருக்கு. எஸ் சீப்ல இருந்து எக்ஸ்பென்சிவ் வரைக்கும் நம்ம RC கார் இருக்கு. இதுல எது பெஸ்டா பெர்ஃபார்ம் பண்ணுதுன்றத நீங்க பார்க்க போறோம். இதுக்காக நம்மட்ட 750 கார் இருக்கு, 750 RC கார் இருக்கு, 1000 ரூபாய் RC கார் இருக்கு, 2000 RC கார் இருக்கு. ஃபைனலா செம்மையான ரேஸ் கார் 3500 ரூபாய் மஞ்சள் கலர் கார் இருக்கு. இது ரேஸ் ரோட்டே சதுரடிக்குன்னு சொல்லிருக்காங்க. எப்படி சதுரடிக்குன்றத கடைசி வரைக்கும் வெயிட் பண்ணி பாருங்க. இதுல ஃபர்ஸ்ட் சீப்பஸ்ட் 250 RC கார் அன்பாக்ஸ் பண்றோம். ஓபன் பண்ணுங்கப்பா. லெவல் செம்மங்க ப்ளூ கலர்ல செம்மையா கொடுத்தாங்க. பரவாயில்ல 250 ரூபாய்க்கு இப்படி ஒரு கார் கொடுக்கிறது பெரிய சின்ன. ஆமா ரிமோட் கண்ட்ரோல் கார் ப்ரோ. ஆமா இதுல ஒரு ரிமோட் இருக்குங்க. இதுல ஆண்டனா பயங்கரமா இருக்குல. ஆமாங்க கட்டு கம்பியை கட்டி வச்ச மாதிரி இருக்குங்க ஆண்டனா. இந்த ரிமோட்ல பாத்தீங்கன்னா ரெண்டு கண்ட்ரோல் தாங்க, ஒன்னு பேக் இன்னொன்னு ஃப்ரண்ட். சரி ஓகே இதுல எத்தனை பேட்டரி போன் பாத்துருமா? டபுள்யூ பேட்டரி கொடுத்துட்டாங்க. நான் டாடி வீட்ல இருந்து 3 பேட்டரி ஆட்டே போட்டு வந்துட்டீங்களா? இப்போ ஓட்டி பாத்துலாமா? இதுல எத்தனை பேட்டரின்னு பாக்கணும்ல ப்ரோ? அதுல வேற பாக்கணுமா? ஆமா ப்ரோ. 250 ரூபாய்க்கு பேட்டரியே சரியா போயிரும் போலயேப்பா. 5 பேட்டரிங்க. ஒரு பேட்டரி எவ்வளவுங்க? 20 ரூபா ப்ரோ. ஆத்தாடி கார் 250 ரூபா, பேட்டரி 100 ரூபாயா? ஒவ்வொரு 100 ரூபா போட்டு நீங்க வாங்கி ஓட்டுறதுக்கு அது பெரிய நல்ல ஆர்சிகாரா எடுத்துலாம். சரி எவ்வளவு ஸ்பீடா ஓடுது பாத்துருமா? பாத்துலாம். ஃபர்ஸ்ட் 250 ரூபாய் கார வீட்டுக்குள்ள ஓட்டி பாக்குறோம். ஆமா எவ்வளவு தூரம் ஓடுதுன்னு பாரு. அதுக்கு அடுத்து ஆன் ரோட் ஓட்டுறோம், ஆஃப் ரோட் ஓட்டுறோம். வெயிட் பண்ணி பாருங்க. போதுமாமா? அவ்வளவுதான். ஆத்தாடி சரியான ஸ்பீடுங்க. ஆனா 250 ரூபாய்க்கு ஆர்சி கார் குடுக்குறது பெருசுதான். ஆனா இவ்வளவு மொக்கையா கொடுப்பாங்க எதிர்பார்க்கல. சரியான ஸ்பீடுங்க. நாளைக்கு போகுமா? ஐயோப்பா இது என்ன அத வடக்குல எப்படி போயிடா? நடந்து போனாலே இவ்வளவு ஃபாஸ்டா போக முடியாது போலயே. சரியான ஸ்பீட்ல வருதுங்க. வேற லெவல் ஸ்பீடு. ஓட்டுங்க. வண்டி போயில ப்ரோ, பள்ளத்துல பாரு ஃபாஸ்டா போகுது பாத்தியா? செம்ம ஃபாஸ்ட்டுங்க. ஏய் வேற லெவல்ப்பா. எதிர்பார்க்கல ஏற முடியல ப்ரோ, அதனால 250 ரூபா கார நம்ம ரிமோட் ஓட்டுறதுக்கு கையிலேயே பிடிச்சி ஓட்டிட்டு போயிடலாம் போலங்க. ஆமாங்க மேட்ல ஓட்டம் போலாம் பாத்தீங்கன்னா தள்ளுன்ற மாதிரி வண்டி ஓடிட்டு இருக்கு. அதுக்காக ரொம்ப பெரிய மேடு சொல்ல முடியாது, லைட்டா ஸ்லோப்பா இருக்க போய் ஓட மாட்டேங்குது. ஆனா பள்ளத்துல ஓட்டப்போ ஓரளவுக்கு ஃபாஸ்டா ஓடின மாதிரி தெரிஞ்சு. ஆக்சுவலா 250 ரூபாய்க்கு இதை வாங்குறதுக்கு போன வீடியோல போட வந்தா ஒரு 100 ரூபாய் எக்ஸ்ட்ரா போட்டா 350 ரூபா கார் சூப்பரா இருந்துச்சுன்னா. வீட்டுக்குள்ளே எப்படி ஓடுதுன்னா ஆன் ரோடு ஆஃப் ரோட்ல என்ன பெர்ஃபார்ம் பண்ண போகுதுன்னு தெரியல. வெயிட் பண்ணி பாருங்க. இப்போ ஆன் ரோட்ல 250 ரூபாய் கார ஓட்டுறோங்க. பேக்ல வருது வண்டி. என்னப்பா ஃப்ரண்ட்ல ஓட்டுப்பா. என்னப்பா வண்டி ஓட மாட்டேங்குது. அவ்வளவுதான் வண்டி ஓட மாட்டேங்குது. ஆன் ரோட்ல ஓடலையா? ஆன் ரோட்லயே ஓடல. 250 ஆர்சி கார் பாத்தீங்கன்னா ஆன் ரோட்ல மட்டமலாக்கா படுத்து தூங்கிட்டான். ஆமாங்க ஆன் ரோட்ல இப்படி படுத்துட்டேன் அப்படின்னா ஆஃப் ரோட்ல அது எலிமினேட்டர் தான். அதை கொண்டு போறதே வேஸ்ட். நெக்ஸ்ட் 750 ரூபாய் மதிப்புல கிரீன் கலர் காரை அன்பாக்ஸ் பண்றோம். ஓ மை காட் இந்த கார் பாக்குறதுக்கே வித்தியாசமா இருக்கு ப்ரோ. அதான் டயர் எக்கச்சக்க டயர் இருக்கு ப்ரோ. ஆத்தாடி பின்னாடியே மொத்தம் 4 டயர் ப்ரோ. இவர் வந்துட்டாரு. ஆத்தாடி முன்னாடி 2 பின்னாடி 4 மேல 2 மொத்தம் எத்தனை? 8 டயர் இருக்கு ஆப்லப்பா. அதுக்கப்புறம் ஒரு ரிமோட் வேற இருக்கு ப்ரோ. முன்னாடி இருந்த மாதிரி பார்த்தனா கட்டு கம்பியெல்லாம் வைக்கலங்க. இதுல நல்லா ஆடுதுங்க. பிளாஸ்டிக் வச்சிருக்காங்க. உள்ள பாரு 2 டிரைவர் வேற உட்கார்ந்திருக்காங்க. பரவாயில்லையே ப்ரோ, 2 டிரைவர் வேற உள்ள உட்கார்ந்திருக்காங்க. வேற லெவலுக்கு சார்ஜர் கொடுத்திருக்காங்க. ஆமா ப்ரோ, சாக் அப்சார்பர்லாம் கொடுத்திருக்காங்க பாரு. இப்போ ஆஃப் ரோட்ல நல்லா ஓடும்னா ஓடும் ப்ரோ. பேட்டரி எப்ப பாப்போமா? பேட்டரியை பார்த்துட்டு வாங்க. இருப்புங்க. 2 மோட்டர் மாமா. ஏய் 3 மோட்டர் மாமா. இங்க ஒரு மோட்டர் வருது. இது வந்து இதுக்கு திருப்புறதுக்கு மட்டும் ஒரு மோட்டர்னா பரவாயில்லையே ப்ரோ. 750 ரூபாய்க்கு பின்னாடி 2 மோட்டர், முன்னாடி ஒரு மோட்டர். செம்ம ப்ரோ. சக்கரம் பாரு எல்லாமே குவாலிட்டியான சக்கரம் ப்ரோ. ஸோ இது எப்படி பெர்ஃபார்ம் பண்ணு பார்க்க ஆர்வமா இருக்கும். ஆமா இத்தனை மோட்டருக்கு எத்தனை பேட்டரி வச்சுக்கான்னு பாப்போம். தூக்குங்க. வாவ் உள்ள ஒரே ஒரு பேட்டரி கொடுத்துருக்காங்க. அதுல MAH போடலைங்க. அது ரிமோட்ல ஆன் அண்ட் ஆஃப் பட்டன் கொடுத்துருக்காங்க. இங்கிட்டு பாத்தீங்கன்னா ஃப்ரண்ட், இது பேக், இது ரைட், இது லெஃப்ட். சூப்பருங்க வேற லெவல். சோ உள்ள எத்தனை பேட்டரின்னு பாமிச்சிருங்க. எல்லா ரிமோட்லயும் மேக்ஸிமம் 2 பேட்டரி தான் இருக்கும். அதுக்கு மேல இருக்காது. ஓகே இந்த கார் எப்படி ஓடுதுன்னு இப்ப பாக்குறோம். ஃபர்ஸ்ட் இந்த காரை வீட்டுக்குள்ள ஓட்டி பாக்குறோம். ஆன் பண்ணுங்க. ஏய் ஃபாஸ்ட் பாது. செம்ம ஸ்பீடுங்க. செம்ம ஃபாஸ்ட். ஓட்டுங்க வண்டியா. அப்படி சூப்பர். செம்ம ஆற லெவலே. கார் வீட்டுக்குள்ள செம்மையா பங்க பண்ணிட்டான். ஆமாங்க எதிர்பார்க்கவே ஃபாஸ்ட் ஆக முடியாது. ஃப்ரண்ட்ல மட்டும் கிடையாது, பேக்ல போறப்ப செம்மையா போனாங்க. சோ 750 ரூபாய்க்கு வீட்டுக்குள்ள ஒண்ணுல ஓட்டாதான் இருக்கு. நெக்ஸ்ட் ஆன் ரோட்ல ஓட்டி பாத்துருமா? இப்ப ஆன் ரோட்ல 750 ரூபாய் காரை ஓட்டி பாக்கலாம். இப்ப வண்டியை ரவுண்ட் அடிக்க விடுறோங்க. 700 ரூபாய் காரு சுத்துறியா. 6 சக்கரம் ஓடுறதுல வித்தியாசம் தெரியுதா? ஆமா ப்ரோ, கொஞ்சம் தூரமா போய் ரவுண்ட் அடிக்கலாம் ப்ரோ.
டக்குனு திரும்ப முடியல அவனால. 750 ரூபா பச்சை கார் உண்மையிலே வேற லெவலுங்க. ஆன் ரோட்லயும் பெர்ஃபார்மன்ஸ் வேற லெவல்ல இருந்துச்சுங்க. ஆமாங்க, இந்த கார் பயங்கரமா ஓடுதுங்க. எதிர்பார்க்கவே இல்லை இது இவ்வளவு பெர்ஃபார்ம் பண்ணுன்னு. சோ நெக்ஸ்ட் நம்ம ஆஃப் ரோட்ல ஓட்டி பாத்துருவோமா? இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்மூத்தான ஆஃப் ரோட்ல இது எப்படி ஓடுதுன்னு பாத்துருவோமா? பாத்துடலாம். அதுக்கு தான் கரடு முன்னான ஆஃப் ரோடுக்கு போவோனே. கார் ஸ்மூத் ஆஃப் ரோட்ல வெளுத்து விட்டுட்டியா. நெக்ஸ்ட் கரடு முன்னான ரோட்டுக்குள்ள போயிடலாமா? இப்போ இந்த காரை கரடு முன்னான ரோட்ல ஓட்டி பாக்குறோம். ஆமாங்க, இந்த இடமே செம்மையான ஒரு ஆஃப் ரோடு. இதுல தாண்டானு இப்ப செக் பண்ணுவோம் வாங்க. வண்டி ஏத்துப்பா. என்னப்பா ஏத்த மாட்டேன். ஏறிடுச்சுப்பா. சூப்பரா போகுதுடா. அசால்ட்டா ஏறி போறானப்பா. வேற லெவல்ரா. வேற மாதிரி போயிட்டு இருக்கான்டா வண்டி. பந்தா ஓட்டுட்டு என்னடா ரோட்டு சைடு போடா. எங்கடா இங்கேயே போயிட்டு இருக்க? போயிட்டானா. கல்ல போய் அங்கங்க மாட்டிக்கிறேன். ஆஃப் ரோடு டிரைவர் ஒழுங்கா பார்த்து ஓட்டணும். செம்மப்பா. ஆனா பரவாயில்ல, பொருளை தாக்கு பிடிக்கிறான். ஆமா, இவ்வளவு தூரம் கடந்து வர்றான்ல. கல்லெல்லாம் தாக்கு பிடிக்கிறான்ல. கரடு முரடான ஆஃப் ரோடு அது. அதுலயும் கடந்து போறானா இல்லையா, அதான் எங்க மேட்ரு. பரவாயில்லைங்க, 750 ரூபா கார் இந்த பிரைஸ் ரேஞ்சுக்கே பார்த்தனா இந்த ஆஃப் ரோட்ல வேற லெவல்ல போறாங்க. ஆமாங்க, கல்லா இருந்தானா மண்ணா இருந்தாலும் நான் கரடு போட்டு பார்த்தேன் அசால்ட்டா கிளியர் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சூப்பரா ஓடிட்டேன். ஆக்சுவலா ஆஃப் ரோடு வெஹிக்கிள்லாம் கொஞ்சம் சக்கரம் பெருசா இருந்தா அதெல்லாம் கிளியர் பண்ண முடியும். ஆனா சின்ன சக்கரமா இருந்து கிளியர் பண்றதா இங்க இருக்கிற ஆச்சரியமாவே இருக்குங்க. ப்ரோ, சைஸ்ல பெருசா இருந்தா மட்டும் பத்தாது, எண்ணிக்கையிலும் பெருசா இருக்குன்னு காட்டிட்டாங்க. அது உண்மைதான். இதுல மொத்தம் 6 சக்கரம் இருக்குல்ல, பின்னா இருக்க 4 சக்கரத்துக்குமே அந்த பவர் வரனால அசால்ட்டா ஓரளவு நல்லா கிளியர் பண்ணா சூப்பரா இருக்குங்க. இந்த கார் ஒருத்துங்க 750 ரூபாய்க்கு. 700 ரூபாய்க்கு செம்ம ஒருத்து. நீங்க வாங்கி விளையாடவே செய்யலாங்க. நெக்ஸ்ட் இப்போ நம்ம 1000 ரூபாய் ஆர்சி கார்க்குள்ள என்ட்ரார். அந்த 1000 ரூபாய் ஆர்சி கார் செம்ம இம்ப்ரெசிவா இருக்குங்க. இதோட பெட்டியே பார்த்தா பளபளன்னு வித்தியாசமா போறாங்க. ஏலியன் மாதிரி இருக்குங்க. இந்த கார் எல்லா பக்கமும் சுத்தம். இந்த கார் 6 வயசுக்கு மேல உள்ளவங்க மட்டும் தான் யூஸ் பண்ணணும். அது மட்டும் கிடையாது, இந்த கார்ல பாத்தீங்கன்னா சவுண்ட் ஒரு LED லைட் இருக்கு. 360 டிகிரில ஸ்டண்டும் பண்ணும். ஆமாங்க, இதோட ஸ்பெஷாலிட்டியே பார்த்தா இது நார்மலா மட்டும் 360 டிகிரில சுத்தாது. நட்டமா நிக்க வச்சா கூட நின்னுக்கிட்டே 360 டிகிரில சுத்துன்னு சொல்றாங்க. இதுக்கெல்லாம் மேல ப்ரோ, இந்த கார் பாத்தீங்கன்னா காலை பப்பரப்பான்னு இப்படி விரிச்சு வச்சுட்டு சுத்துன்னு சொல்றாங்க. ஆமா, ஒரு அது வேற ஸ்பெஷாலிட்டி. சரி, இதெல்லாம் ஒர்க் ஆதான்னு பார்க்க முடியும். அன்பாக்ஸ் பண்ணி பாத்துறோம் எப்படி இருக்குன்னு காரு. ஆற மாதிரி இருக்குப்பா. சூப்பர் கார். செம்மையா இருக்கா? பயங்கரமா இருக்கு ப்ரோ. கார் கலரே பயங்கரமா இருக்கு ப்ரோ. கலர் வேற லெவலுங்க. கார் எடுத்துருவோம். கார் எடுங்கப்பா. சூப்பர் பா. இங்க ஒரு ஏலியன் மாதிரியே தான் ப்ரோ இருக்கு. ஏலியன் லெக் ப்ரோ. இந்த மாதிரி விரிச்சிருச்சு பாரு காரை. ஆக்சுவலா நண்டு போகும்ல, நண்டு மாதிரி இருக்கோ? இது நண்டு தான் ப்ரோ. நண்டோட கண்ணு மாதிரி LED லைட் வச்சிருக்காங்க. அதேதான். நண்டோட லெக் மாதிரியே இருக்கு. முன்னாடி வீல் பெருசு, பின்னாடி வீல் சிறுசு. பின்னாடி பார்த்தா பேட்டரி கொடுத்துருக்காங்க. பேட்டரி ஓபன் பண்ணுங்க பாரு. இதுலயும் பார்த்தா 2 மோட்டர் ப்ரோ. இந்த 2 மோட்டர். 2 மோட்டர் இருக்கு ப்ரோ. ஓபன் இட். வா, ஒரே ஒரு பேட்டரி. mAh இருக்கா? இருக்கு ப்ரோ. 500 mAh பேட்டரி ப்ரோ. அதுக்கு அடுத்து ரிமோட் சைடுல வந்தோம்னா ஆன் அண்ட் ஆஃப் பட்டன் இருக்கு. இது ஆன் பண்ணா ரிமோட் ஆட்டோமேட்டிக்கா ஆன் ஆயிரும். அதுக்கப்புறம் இது வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் பேக் கண்ட்ரோல். இது ரைட் அண்ட் லெஃப்ட் கண்ட்ரோல். இது ஆட்டோ டெமோ கண்ட்ரோல் பட்டன். இது சவுண்ட் கண்ட்ரோல் பட்டன். அது ஆட்டோ டெமோ கண்ட்ரோல். இத மட்டும் அமுக்குனீங்கன்னு வச்சுங்களேன், அதால எவ்வளவு ஸ்டண்ட் அடிக்குமோ அந்த ஸ்டண்ட் ஆட்டோமேட்டிக்கா அடிக்கும் ப்ரோ. சோ அத முதல்ல செஞ்சு பார்க்கணும்னா. ஆமா, எப்படி அடிக்குதுன்னு பாக்குறோம். அதுக்கு முன்னாடி பாக்ஸ்ல இன்னொரு விஷயத்தை மிஸ் பண்ணிட்டேனா? அதுப்பா சார்ஜர் வயர் இருக்குங்க ப்ரோ. அத மட்டும் மிஸ் பண்ணல. இதுக்கு பின்னாடி எத்தனை பேட்டரி இருக்குன்றதை மிஸ் பண்ணிட்டோம். ரிமோட்னாலே 2 தான ப்ரோ. ஓபன் பண்ணோம் அப்படினா 2 பேட்டரி தான் ப்ரோ. எஸ், ரிமோட்னாலே 2 பேட்டரி தாங்க. நீங்க டிஃபால்ட்டா வச்சுக்கலாம். சோ இந்த கார்ல முதல்ல ஸ்டண்ட் பார்த்துட்டு அடுத்து ஓட்டி பாப்போம்னா. எஸ். ஓகே, இப்ப ஸ்டண்ட் அடிச்சு உங்களுக்கு காமிக்கறங்க. இந்த கார் ஆன் பண்ணா சவுண்ட் வரும். லைட் எது ப்ரோ? லைட் எங்க லைட் காமிங்க. லைட் செம்மையா இருக்கு ப்ரோ. ஸ்டார்டிங் இம்ப்ரெஸ். இப்ப பார் ஸ்டண்ட்ல வேற லெவல் இம்ப்ரெஸ் ஆக போறோம். ஆட்டோ டெமோ மோட் ஆன் பண்றோம் ப்ரோ. ஆன் பண்ணு. ஓ மை காட். ஏன்டா ட்ரிஃப்ட்? இந்த பார் ப்ரோ, எதுவுமே பண்ணல. ஐயோ, கண்ட குட்டக்கமா போறான்டா. ஏல இங்க வர்றா. என்னென்ன சேட்டை பண்றியா ப்ரோ? ப்ரோ என்னடா பண்றா ப்ரோ? முடிச்சு 1000 ரூபாய் கார் ஸ்டண்ட் வேற லெவல்ல அடிக்கிறாங்க. குப்புறப்படுத்தினா தலைகெல்லாம் ரவுண்ட் அடிக்கிறான். ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இதோட மாடலே பாத்தீங்கன்னா கிராப் மாடலுங்க. அதாவது நண்டு மாடல்ல தான் உருவாக்குறாங்களா. நண்டு எப்படி காலத்துக்கு இப்படி ஆடும் பாத்தீங்களா? அது ஆடுற மட்டும் இல்லைங்க, சுத்தவும் செய்யுதுங்க. வேற லெவல் இம்ப்ரெஸ்ங்க. செம்ம சாட்டிஸ்பிகேஷன். 1000 ரூபாய்க்கு இந்த ஸ்டண்டே ஒர்த்து. அதேதான். இப்போ ஓட்டி பாத்துருவோமா? எப்படி ஓட்டினா பாத்தியா?
1000 ரூபாய் கார் ஓட்டுறதுன்னு செம்ம ஸ்பீடுங்க. இது வரைக்கும் ஓட்டுனதுல இதாங்க பயங்கரமான ஸ்பீடு. ஆமாங்க, கேமராமேனாலே துரத்தி ஓட முடியாத அளவுக்கு பயங்கர ஸ்பீடா வீட்டுக்குள்ள ஓடுது. ஆனா இதுல பிரச்சனை என்னன்னா வளைக்கிறப்பதான் தாறுமாறா வளையறாங்க. ஆமா, வளைக்கிறப்ப பாத்தீங்கன்னா ஒரு ரவுண்டா போட்டு இந்த சைடு வளைஞ்சிடாப்ல. அதனால வந்து ஒரு ஸ்ட்ரைட் கண்ட்ரோல் நம்மளால பண்ண முடியல. இருந்தாலும் செம்ம ஃபாஸ்ட்ங்க, ஒர்த்துங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஆன் ரோட்ல ஓட்டு பாத்துக்கலாமா? வீட்டுக்குள்ள செம்மையா பெர்ஃபார்ம் பண்ணி எல்லாரையும் கவர்ந்து இழுத்து 1000 ரூபாய் காரை இப்ப ஆன் ரோட்ல ஓட்ட போறங்க. ஆன் ரோட்ல இவன் வெளுப்பான்னு எதிர்பார்க்கறான். ஆமா, முத ஓட்டி பார்த்துட்டு அதுக்கடுத்து இதுலயே ஸ்டண்ட் அடிச்சும் பாப்போனே. தெறிக்க உரியடா பா, பறக்குதுக்காவா, இங்க பாரு வீல்லாம் பறக்குது. இதுதான்டா ரேஞ்ச் பயங்கரமா இருக்கு. இங்க இருந்து அங்க வரைக்கும் போயிடுச்சுங்க ரேஞ்சு. ஆத்தாடி, RC கார் பாத்தீங்கன்னா ஆன் ரோட்ல வேற லெவல்ல வெறித்தனமா பங்க பண்ணிட்டான். ஆமாங்க, எப்படி வீட்டுக்குள்ள எப்படி இந்த நண்டு கார் பயங்கரமா பெர்ஃபார்ம் பண்ணாலும் அதே மாதிரி ஓட்டுறப்பே வேற லெவலுங்க. செம்ம ஸ்பீடு, எதிர்பார்க்கவே இல்லை. ரேஞ்சும் வேற லெவலுங்க. எந்த இடத்துக்கு போனாலும் அந்த இடத்துல தன்னை அப்படியே உருவம் மாத்திக்கிட்டு அங்கிட்டு இங்கிட்டு போய் எப்படியோ ரோட்டுக்கு வந்து பயங்கரமா பெர்ஃபார்ம் பண்ணிருக்கான். ஆன் ரோட்ல பாத்தீங்கன்னா இந்த கார் நம்மளுக்கு வேற லெவல் சாட்டிஸ்ஃபிகேஷன். சோ இப்போ நம்ம ஆட்டோமேட்டிக் மோட், அதாவது ஆட்டோ டெமோ மோட் போடுறோம். ஆட்டோ டெமோ போட்டு நம்ம பெர்ஃபார்ம் பண்ண வச்சு பார்க்க போறோம். ஆட்டோ டெமோ மோட்ல ஆன் ரோட்லயே வெறித்தனம் காமிச்சிட்டாங்க நம்ம 1000 ரூபாய் நண்டு காரு. ஆமா, கிட்டத்தட்ட 80% வீட்டுக்குள்ள என்னென்ன ஆட்டோ டெமோ மோட்லாம் பண்ணானோ அது எல்லாத்தையுமே பண்ணிட்டான். என்ன ஒரே ஒரு விஷயம் நட்டுக்கு ரெண்டுக்கிட்டான் பாத்தீங்களா, அந்த இது மட்டும் நம்மளால பண்ண முடியல இந்த ரோட்ல. மத்தபடி எல்லாமே செம்மங்க, வேற லெவல். சோ இந்த கார் பாத்தீங்கன்னா ஆன் ரோட்ல செம்ம சாட்டிஸ்ஃபிகேஷன். அடுத்து ஆஃப் ரோட் போலாமா? இப்போ ஸ்மூத்தான ஆஃப் ரோட்ல நண்டு காரை ஓட்டி பாக்குறோம். இதுலயும் பயங்கரமா பெர்ஃபார்ம் பண்ணுவோம் நம்புறோம். ஸ்மூத் ஆஃப் ரோட்ல நம்ம நண்டு கார் வேற லெவலுக்கு இங்கேயும் மாஸ் காட்டிட்டாங்க. ஆமா, இது வரைக்கும் நம்ம ஓட்டின 3 ரோட்ல இவன் ஒருத்தனா செம்ம மாஸ் காட்டி வேற லெவல்ல பண்ணிருக்கான். இவனுக்கு 2 சக்கரம், ஒன்னு பெருசு ஒன்னு சிறுசக்கனால அசால்ட்டா கிராஸ் பண்ணி போயிருக்காங்க. அடுத்து கரடு முடான ஆஃப் ரோட்ல ஓட்டி பாத்துலாமா? இப்போ கரடு முடான இந்த ரோட்ல பார்த்தா நண்டு காரை ஓட்டி பாக்குறங்க. ஏய், அசால்ட்டுங்க, அசால்ட்டுங்க, வேற லெவல் பண்றான். இங்க பாரு, குதிக்கிறான் பா, பறக்குறான் ப்ரோ வீலு. ஏய், வேற லெவல். காலை நகட்டிவான்ல ப்ரோ அவன். ஆமா, எங்கிட்டு வேணாலும் போறான். ஜம்ப் ஆறானப்பா. ஃப்ரண்ட் பேக் பேக் ஃப்ரண்ட். பின்னாடி சின்ன வீடு தான் பயமா போறியா? 1000 ரூபாய் கார ஆஃப் ரோடா இருந்தானா ஆன் ரோடா இருந்தானா நான் எல்லா ரோட்லயும் ஓடுவேன்னா நான் தான் இங்க கிங்குன்னு நிரூபிச்சுட்டாருங்க. ஆமாங்க, நண்டு காரு பட்டையை கிளப்புறான். கம்மாக்குள்ள வந்தா நண்டு ஓடாமையா இருப்பான். வேற லெவல்ல ஓடிட்டாங்க. ஆமாங்க, நேராவும் ஓடுறான், தலைகளாவும் ஓடுறான், குதிச்சு ஓடுறான், என்னென்னமோ பண்றான் அவன். செம்ம அவசரங்க, செம்ம ஒருத்துங்க. 750 ரூபாய் காரும் ஒருத்து, 1000 ரூபாய் காரும் ஒருத்துங்க. இப்ப 2000 ரூபாய் காருக்கு போறோம். நெக்ஸ்ட் 2000 ஆஃப் ரோடு ஆரஞ்சு கலர் RC காரை அன்பாக்ஸ் பண்றோம். இது மண் ரோட்ல கிட் அடிக்கிற கார். இது 4 வயசு மேல உள்ளவங்க ஓட்டணும். நம்ம வானதிலே பார்த்தா பெட்டி வைஸ் பார்த்தா இதாங்க பெரிய காரு. அது மட்டும் கிடையாது, இது எல்லா இடத்துலயும் சுத்துற கார். ஏன்னா அதோட சக்கரமே பார்த்தா வித்தியாசமான சக்கரங்க. 2000 ரூபாய்க்கு கார் பெருசா இருக்கும் இல்லையா, பெட்டி பெருசா இருக்கு ப்ரோ. சூப்பர். அப்ப காரை வெளியிடுங்க. பாரு எவ்வளவு பெரிய பெட்டியை உருவாங்குனே. இது ஆக்சுவலா பார்த்தனா அவங்க காரை பெருசா வைக்கல, இந்த கார் அந்த மலை மேல ஏறுதான், அந்த மலையை பெருசா காமிச்சிருக்காங்க. அவ்வளவு பெரிய மலையில ஏறும் காட்டிருக்காங்க ப்ரோ. ஏத்தி பாத்துருவோம். அப்ப நம்மகிட்ட தான் ஒரு மலை இருக்கு. அதானா, சரி இப்போ ஓபன் பண்ணுவோம் ப்ரோ. சரி, தூக்குங்க, கார் எடுங்க. இந்த பெட்டில மொத்தம் 3 ஐட்டம் இருக்கு. ஒன்னு கார், இன்னொன்னு ரிமோட், இன்னொன்னு சார்ஜர் வயருங்க. இந்த காரை பார்க்கும் போதே வேற லெவல்ல இருக்கு ப்ரோ. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ப்ரோ. இதோட கலரு, இதோட டிசைன், சைஸ்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப இந்த கார் பிடிச்சிருக்கு ப்ரோ. ப்ரோ இந்த கார்ல பாத்தீங்கன்னா டயரே ரொம்ப வித்தியாசமா கொடுத்துருக்காங்க ப்ரோ. இங்க பாரு, இது நார்மல் டயரே இல்ல ப்ரோ, ஆஃப் ரோடுக்காண்டியே தயாரிக்கப்பட்ட டயர். ஆமாங்க, அது மட்டும் கிடையாது, பின்னாடி பேருக்கு ஸ்டெப்னி டயர்னு சொல்லிட்டு பேருக்கு தான் வச்சிருக்காங்க. அது ஸ்டெப்னி டயர்லாம் கிடையாது. சரி, இப்போ பின்னாடி பாத்துறோமா? பின்னாடி பாத்துறோம். ஆனா டிரைவர் இல்ல ப்ரோ இந்த கார்ல. ஆனா ஹை ஸ்பீட் கொடுத்துருக்காங்க ப்ரோ. ஆஃப் ரோட்ல ஹை ஸ்பீடா போகுமா ப்ரோ? ஓட்டி பார்த்தா தான் தெரியும். பின்னாடி போனோம்னா ஆன் அண்ட் ஆஃப் பட்டன் கொடுத்துருக்காங்க. பக்கத்துலயே பாத்தீங்கன்னா பேட்டரி போட்டு கொடுத்துருக்காங்க. ஓபன் பண்ணி
பரவாயில்லைங்க, பெரிய பேட்டரி இருக்கு. எவ்வளவு ப்ரோ 900 mAh ப்ரோ. பாத்தியா, இது வரைக்கும் நம்ம வானதுல இந்த காருக்கு தான் ப்ரோ 900 mAh பெரிய பேட்டரி ப்ரோ. அப்ப பெர்ஃபார்மன்ஸ் சைஸ் சூப்பரா இருக்கும். அடுத்து ரிமோட் சைடு வந்து எக்கச்சக்கமான கண்ட்ரோல் கொடுத்துருக்காங்க. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா ஃப்ரண்ட் பேக் போறதுக்கு, இந்த பக்கம் லெஃப்ட் ரைட் போறதுக்கு. அடுத்து இந்த பட்டன் பாத்தீங்கன்னா லெஃப்ட் ட்ரிஃப்ட், இது ரைட் ட்ரிஃப்ட். நடுவுல இருக்க பட்டன் இருக்கு பாத்தீங்களா, இதை நீங்க லாங் பிரஸ் பண்ணீங்களேன், இது என்னென்ன ஸ்டண்ட்லாம் பண்ணுமோ அது எல்லாத்தையும் ஆட்டோமேட்டிக்கா பண்ணுங்க. சூப்பர். சோ இத நம்ம பிரஸ் பண்ணி பார்த்து என்னென்ன ஸ்டண்ட்லாம் பண்ணுதுன்னு பாக்குறோம். ரைட். அடுத்து பின்னாடி அப்படியே திருப்பி காமிச்சீங்கன்னா வழக்கம் போல 2 பேட்டரி. ஃபர்ஸ்ட் இத வீட்டுக்குள்ள ஓட்டி பார்க்கறோம். ஓட்டி பார்க்கறதுக்கு முன்னாடி ஆட்டோ டெமோ எப்படி பண்ணுதுன்னு பார்க்கறோம். 2000 RC கார் ஆன் பண்றோங்க. பண்ணியாச்சு. லைட் எடுத்து ப்ரோ. இது மட்டும் பாட்டம் லைட் வச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆட்டோ டெமோ போடுமா? ஆட்டோ டெமோ. $2000 ஆட்டோ டெமோல பயங்கரமா இருக்கும்னு எதிர்பார்த்தோம். மேபி நம்ம வீட்டோட கல்லு சரியில்லைன்னு தெரியல, அந்த அளவுக்கு பெருசு ஆட்டோ டெமோ பண்ணலைங்க. ஆமாங்க, டிரைவருக்கு கார் ஓட்ட தெரியல போல, அங்கிட்டு இங்கிட்டு ஓட்டுறாப்ல, ஒன்றும் சரியா பண்ண மாட்டாப்ல. பெருசா எதுவும் ட்ரிஃப்ட் அடிக்கவும் இல்லை. ஆனா இதுக்கு முன்னாடி இருந்த கார் பார்த்தீங்கன்னா பயங்கரமா டெமோ பண்ணாங்க, வேற லெவல்ல ஸ்டண்ட் பண்ணியா. அவன் குட்டிக்காரனாலாம் அடிச்சா, இவன் குட்டிக்காரனாலாம் ஒன்றும் அடிக்க மாட்டேன். ஸோ மேபி கல் பிரச்சனைகளை வேற இடத்துல வச்சு ட்ரை பண்ணி பார்ப்போமா? ஓகே, இப்போ நம்ம ஃபேவர் பிளாக்ல இல்லாமல் டைல்ஸ்ல வச்சு ஆட்டோ டெமோ எப்படி பண்றான்னு பார்க்க போறோம். டைல்ஸ்ல 2000 காரை வச்சு நம்ம ஆட்டோ டெமோ போட்டு பார்த்தோம். ஆனா இங்க என்ன பண்ணோம்னா அதே தான் உள்ளேயும் பண்றான். ஆக்சுவலா இவங்க ஆட்டோ டெமோன்றது வேற ஒன்றும் பண்ணல, எல்லா சக்கரமும் எப்படி சுத்துதுன்னு நம்மளுக்கு செஞ்சு காமிக்கிறாங்க போல, அவ்வளவுதான் பண்றாங்க, ஸ்டண்ட்லாம் பண்ணலைங்க. ஆமாங்க, அந்த கார் பார்த்தீங்கன்னா முன்னாடி போகுது, திருப்பி பின்னாடி வருது, திருப்பி முன்னாடி போகுது, சைடில் வருது, என்னென்னமோ பண்ணுது, நம்மளுக்கு ஒன்றும் புரியல. சரி விடுங்க, இப்போ நம்ம இன்டோர்ல அதாவது வீட்டுக்குள்ளேயாச்சும் ஓட்டி பார்த்துருவோமா? RC கார் பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ள ரொம்ப ஃபாஸ்டாலாம் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணவே இல்லைங்க. ஆனா ஓரளவுக்கு பரவாயில்லாம போறேன். ஆமாங்க, 2000 ஒருத்தாலாம் ஸ்பீட் இல்லவே இல்லை, ஸ்லோவா தான் போறேன். மேபி வந்து இது ஆஃப் ரோடு வெஹிக்கிள், இந்த சக்கர வித்தியாசமா கொடுத்துருக்கனால நம்ம ஃபேவர் பிளாக்ல ஓட மாட்டேங்கிறானு தெரியல. ஆன் ரோட்ல ஓட்டி பார்த்துருவோமா? இப்போ 2000 RC காரை ஆன் ரோட்ல ஓட்டுறோம். கடகட வண்டி மாதிரி பிடிச்சிருக்கு. கடகட வண்டி என்ன மெதுவா ஓட்டுறியா இல்ல வேகமா ஓட்டுறா? அவ்வளவுதான் ஸ்பீட். இந்த ரோட்ல அதால ஓட முடியாது ப்ரோ, இந்த ரோட்ல அதால ஓடுறதே கஷ்டம் தான். ஏன்னா சக்கரம் வந்து உனக்கு அதுக்கேற்ற மாதிரி வடிவமைக்கல, ஃப்ரிக்ஷன் அதிகமாக இருக்கனால ஃபாஸ்ட்டாக ஓட மாட்டேங்குதுங்க. 2000 காரை இப்போ ஸ்மூத் ஆஃப் ரோட்ல ஓட்ட போறேங்க. RC கார் பார்த்தீங்கன்னா ஸ்மூத் ஆஃப் ரோட்ல பிச்சு உதறி விட்டுட்டாப்ல. ஆக்சுவலா இதுக்கு முன்னாடி போன ரோட்ல கூட பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு போலங்க. இந்த ஆஃப் ரோடு ஆக்சுவலா ஆஃப் ரோடு வெஹிக்கிள்னு தெரியுதுங்க, செம்மையா போனாங்க. அப்படியே சக்கரம் சங்கு சக்கரம் மாதிரி சுத்திக்கிட்டு வேற லெவல்ல போச்சுங்க. கல்லு கில்லு மண்ணுங்கன்னு செத்த கித்தெல்லாம் பார்த்தீங்கன்னா தெருக்க விட்டு சூப்பரா தாண்டி செம்மையா போனாங்க. சோ இதுலயே எப்படி போயிட்டு அப்படின்னா கரடுமுடா ரோட்ல எப்படி போறான்னு இப்ப பாக்குறோம். இப்ப இந்த கார் நம்ம கரடுமுடா ரோட்ல ஓட்டுறோம். ஆமாங்க, இது ஓடுமான்றது கொஞ்சம் டவுட் தான், வாங்க ஓட்டி பார்ப்போம். ஸ்டார்ட். முன்னாடி எங்க பாரு வெறித்தனம் வேற லெவலு. கொஞ்சம் கூட திணற மாட்டானப்பா, ஓட்டுறா அப்பா தான் திணறாரு. அவ்வளோப்பா, சும்மா அமுக்குங்கப்பா. சால்ட்டுடா. அப்பா ஓட்டி எவ்வளவு தூரம்? அதானே, அப்பா எல்லா சைடும் வளைக்கிறாருப்பா. அப்பா ஸ்டீரிங் அங்கிட்டு வளைக்கிறாரு, இங்கிட்டு வளைக்கிறாரு, வேற லெவலு. 2000 ஜீப் RC கார் பரவாயில்லைங்க, நாங்க எதிர்பார்த்த விட சூப்பரா இந்த ரோட்ல ஓட்டிட்டாங்க. ஆமாங்க, இந்த காரோட சக்கரத்தை பார்த்தோன்னே இவெல்லாம் எங்க இந்த கட்டுமுடான ஆஃப் ரோட்ல ஓட போறேன் அப்படின்னு தான் ஃபர்ஸ்ட் எதிர்பார்த்தோம். ஆனா அப்பா செம்மையா ஓட்டினாங்க. அப்பா ஓட்டுறப்ப பார்த்தீங்கன்னா கையில எடுக்காம எப்படி சருன்னு போயிட்டாங்க. சோ இதுவும் 2000 வருது, ஆனா ஸ்பீடு விஷயத்துல தான் கொஞ்சம் கம்மியா இருக்கு. ஆமா, கொஞ்சம் ரொம்பவே கம்மி தான். ஸ்பீடு எதிர்பார்த்தா இந்த கார் வாங்க வேணாம், ஆனா எல்லா ரோட்லயும் ஓட்டணும் அந்த கார் ஒருத்துதாங்க. நெக்ஸ்ட் எல்லாரும் ஆவலோட எதிர்பார்த்துட்டு இருக்க 3500 கார் அன்பாக்ஸ் பண்ணிடலாமா? பண்ணிடலாம். அடுத்து எல்லாருமே ஆவலோட எதிர்பார்த்துட்டு இருந்த 3000 RC காரை இப்போ ஓபன் பண்ண போறங்க. இதுல லைட் வேற இருக்குன்னு சொல்லிருக்காங்க. இது 6 வயசுக்கு மேல தான் ஓட்டணும்.
இது செம்ம ஃபாஸ்டா போகும் சொல்லிருக்காங்க. இது ஒரு ரேஸ் காரு. இந்த காரோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பாத்தீங்கன்னா இது ரொம்ப தூரம் வரைக்கும் ரிமோட்டால அசால்ட்டா கண்ட்ரோல் பண்ண முடியும்னு சொல்லிருக்காங்க. சோ வளவளன்னு பேசாம நம்ம ஓபன் பண்ணி பாத்துருவோமா? இதோட லென்த் சரியான லென்த் ப்ரோ. அதான ப்ரோ டேபிள் ஃபுல்லா இருக்கே ப்ரோ. மாதிரியே இருக்கு. செம்மையா இருக்கும் மாமா. ப்ரோ லம்போகினி ப்ரோ இது. ஃபெராரி ப்ரோ. இங்க ஃபெராரின்னு போடுறாங்க இவரு. ஃபெராரியா ப்ரோ. ஃபெராரின்னு போட காப்பிரைட் ஆயிருன்னு சொல்லிட்டு ஃபெராரின்னு வச்சிட்டாங்க. ஒரிஜினல் ரேஸ் கார் எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருக்கு ப்ரோ. அப்பியரன்ஸ் வைஸ்லயே ஒருத்து செம்ம ஒருத்துங்க. ஆனா 3000 ரூபாய்க்கு ஒருத்தான்றது நம்ம ஓட்டி பார்த்தா தெரியும். 3500 ரூபாங்க. 3500 ரூபாய் நைட்ரஜன் டேங்க்லாம் இருக்கு ப்ரோ. அப்ப செம்ம ஸ்பீடா போகும் போல. பூஸ்டர்லாம் பண்ணுமா? அடுத்து கண்ணாடிக்கு சும்மா பேருக்கு வச்சிருக்காங்க. ஆனா கண்ணாடியை காணா. இங்க சீட் சூப்பரா இருக்கு ப்ரோனா. உள்ள சீட் வர டீடைல் நல்லா இருக்கு. கொஞ்சம் அழுக்கா இருக்கு. நம்மளுக்கு கொஞ்சம் பழசா கொடுத்து தள்ளி விட்டாங்க போல. டிஸ்க் இருக்கு பாருங்க. டிஸ்க் இருக்கா? ஆமா ப்ரோ. சக்கரத்துல போய் டிஸ்க் இருக்க மாதிரி செட்டப் பண்ணிருக்காங்க. அதான ப்ரோ டிஸ்க் மாதிரி செட் பண்ணிருக்காங்க. டிஸ்க்லாம் இல்ல. பின்னாடி பாத்தீங்கன்னா ரொம்ப பெருசா அவசரமா இல்ல. ஜஸ்ட் ஒரு ஓபன் கம்பார்ட்மெண்ட் மட்டும் தான் இருக்கு. ஓபன் பண்ணனா என்ன இருக்கு பாத்துறோமா? பேட்டரி ஆனா 700 mAh இருக்கு. இத்தனை பேட்டரி கொடுத்து 700 mAh கொடுத்துருக்காங்க. அதுல சின்ன பேட்டரி கொடுத்து 900 mAh கொடுத்துருந்தாங்க. அதான 2000 ரூபாய் கார்ல அவ்வளவு ஒர்த்தா இருந்துச்சு. வாங்க ஸ்பீடாச்சும் கரெக்டாக பாப்போம் ப்ரோ. டயர் குவாலிட்டி ஒர்த்து ப்ரோ. டயர் தொட்டு பாரு ப்ரோ. ஆமா ப்ரோ டயர் ப்ரோ அமுங்குது ப்ரோ. கல்லு டயர்ல இல்ல ப்ரோ. ஐயோ. அடுத்து ரிமோட் சைடுல வந்தோம்னா அந்த அளவுக்கு ஒன்றும் பெருசா அவசரமாவே இல்லைங்க. ரெண்டு கண்ட்ரோல் தான். ஒன்னு ஃப்ரண்ட் பேக், இன்னொன்னு ரைட் லெஃப்ட். அவ்வளவுதான். வேற கண்ட்ரோலே இல்ல. என்னங்க 3500 ரூபாய்க்கு இவ்வளவுதான் கண்ட்ரோல் கொடுத்துருக்காங்க. காராச்சும் நல்லா ஓடுதான்னு பாத்துருவோமா? பாத்துலாம் ப்ரோ. செம்ம எக்ஸ்பெக்டேஷன்ல இருக்கிற இந்த காரை இப்ப நம்ம வீட்ல ஓட்டி பாத்துருவோமா? பயங்கர ஃபாஸ்டா போகும்னு சொல்லிருக்காங்க. எப்படி போகுதுன்னு பாக்குறோம். லைட்ல இருக்கிற வீலு $3000 மான்ஸ்டர் RC கார் பாத்தீங்கன்னா வீட்டுக்குள்ள பறக்குறாங்க. ஆத்தாடி ஸ்பீடு இது வரைக்கும் நம்ம ஓட்டின கார்லயே இது செம்ம ஸ்பீடுங்க. வேற லெவல். நம்மளால ட்ராக் பண்ண முடியாத அளவுக்கு செம்ம ஸ்பீடா போகுது. ஆனா ரிமோட் தான் கொஞ்சம் மக்கர் பண்ணுது. இந்த ரைட் ஹேண்ட் லெஃப்ட் ஹேண்ட் எல்லாம் கொஞ்சம் மக்கர் பண்ணுதுங்க. ஆத்தாடி மக்கரா அது சுத்த வேஸ்ட்டுங்க. இவங்க கொடுக்குறப்ப என்ன சொல்லி கொடுத்தாங்க தெரியுமா கடையில? 2.7 மெகாஹெர்ட்ஸ்ங்க. 2.7 மெகாஹெர்ட்ஸ்னா இங்க இருந்து எவ்வளவு தூரம் வேணாலும் கவர் பண்ணுனாங்க. ஆமா 2 கிலோமீட்டர் வரைக்கும் போனா கூட ரிமோட்ல கண்ட்ரோல் பண்ண முடியும்னு சொன்னாங்க. இங்க 2 ஸ்டெப் எடுத்து வச்சா கூட கவர் பண்ண மாட்டேங்குது. கூடயே ஓட வேண்டியிருக்கு. அதனால நாங்க ஒரு புது மெத்தட உருவாக்கிருக்கோம். இந்த மெத்தட நீங்க உலக வரலாற்றுல எங்கேயும் பார்த்திருக்க மாட்டீங்க. இப்படி ஒரு மெத்தட் மேடார்ல மட்டும் தான் பார்க்க முடியும். ஆமாங்க. நம்ம கூட ஓட முடியாதனால ரிமோட்ல பார்த்தா அந்த ஃப்ரண்ட்ல போற பட்டன் இருக்கு பாத்தீங்களா? அதை நம்ம ரப்பர் பேண்ட்ல போட்டு வச்சிட்டோம். கூடயே கார்லயே அட்டாச் பண்ணி வச்சிட்டோம் ரிமோட்டை. இப்போ எவ்வளவு ஃபாஸ்டா போகுதுன்றத பாக்குறோம். இப்போ ஆன் பண்ணி விட்டா அதுக்கு ஓடிட்டே இருக்குங்க. நம்ம கூட போய் பிடிக்கணும். அவ்வளவுதான் மேட்ரு. ஆமா பிரேக் பிடிக்காது. நம்ம தான் பிடிக்கணும். ஐயோ சாரி. ரிமோட் இது மாதிரி கட்டி ஓட்டுறப்ப பார்த்தீங்கன்னா செம்ம ஃபாஸ்டா ஓடிச்சுங்க. ஆனா ஒரே ஒரு பிரச்சனை கிரியேட் ஆயிடுச்சுங்க. ஆமா காரை நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியல. அதனால தாறுமாறு அங்க எங்க போய் ஆக்சிடென்ட் ஆயிடுறான். அதனால மறுபடியும் ரிமோட்டை கையில எடுத்துட்டு நம்ம ஓட்டி பார்த்தா அப்படி ஓட்டி பார்க்கறப்ப ஸ்பீடு செம்மையா இருக்குங்க. அதுல எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனா மறுபடியும் நம்ம என்ன பண்ணா கூடயே சேர்ந்து ஓட வேண்டியிருக்காங்க. அதான் பெரிய பிரச்சனையாவே இருக்கு. ஆனா இந்த கார்ல இருக்க ஒரே அட்வான்டேஜ் என்ன தெரியுமா ப்ரோ? என்னது? உன்னால ஈஸியா வெயிட்ட கம்மி பண்ணிட முடியும். ஆமா நம்மளும் சேர்ந்து ஓடலாம். கார் கூட சேர்ந்து ஓடலாம். இதுல இருக்கிற இன்னொரு பிளஸ் என்னன்னா இதுல லைட் இருக்குங்க. ஹெட் லைட் இருக்குங்க. அது நைட் போட்டு காமிக்கிறோம். ஆமா ப்ரோ ஓடும்போது லைட் எரியுது ப்ரோ. பகல்லே எரியுது. ஆமா சரி. இப்போ ஆன் ரோட்ல ஓட்டி பாத்துருமா? பாத்துலாம். இப்போ ஆன் ரோட்ல 3500 ரூபாய் இந்த RC காரை ஓட்ட போறோங்க. இது வந்து ரோட்டுக்காக உருவாக்கணும்னு சொல்லியிருந்தாங்க. சோ எவ்வளவு ஃபாஸ்டா போகுதுன்னு பாக்குறோம். எஸ். $3500 காரை ரவுண்ட் அடிக்கிறோம். வாவ் வேற லெவல்ல இருக்கானேப்பா. 3500 கார் ஆன் ரோட்ல செம்ம மாஸ் பண்ணிட்டாங்க. ஆமாங்க நம்மள ஓட விட்டு எலப்பு வாங்க வச்சு கொன்னுட்டான். செம்ம ஸ்பீடுங்க. எதிர்பார்க்கவே இல்லை. நீட் ஃபார் ஸ்பீட்ல வர்ற கார் மாதிரி செம்ம ஸ்பீடா போனாங்க. வேற லெவலுங்க. வீட்டுக்குள்ள தான் இப்படி ஓடுவான்னு நினைச்சா ஆன் ரோட்லயே வேற லெவல்ல பெர்ஃபார்ம் பண்ணிட்டான். அது பாத்தீங்கன்னா லோக்கல் ரோடுங்க. ஏதாவது ஸ்டேட் கவர்மெண்ட் ரோடுங்க. இதுல பாத்தீங்கன்னா கொஞ்சம் பள்ளம் மேடுமா தான் இருக்கு. இதுல எப்படி ஓடுறான். நம்ம அடுத்து ஹைவே பளபளப்பா இருக்கும் பாத்தீங்களா? அதாவது ஏர்போர்ட்டுக்கு போற ஸ்டேட் ஹைவே ரோடு இருக்கு பாத்தீங்களா? அந்த ரோட்ல ஓட்ட போறோம். அதுல எப்படி தீயா இருக்கான்னு பாக்குறோம். அதுல இருக்கிற ஒரே ஒரு பிரச்சனை என்ன? ரிமோட் ஒண்ணு தாங்க பிரச்சனை. ரிமோட்டை கொண்டு கூடயே ஒண்ணாதான்
தான் கார் ஓடுதே தவிர கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணாலும் கார் நின்றுது. ஆமாங்க, இதுக்கு பேல வேற ரிமோட் கொடுத்தா செம்மையா இருந்திருக்கும். அதை தவிர்த்து செம்ம மாசுங்க அந்த காரு. ஓகே, இப்போ வலுவல் பண்ண ரோட்ல ஓட்டி பாக்குறோம். பல பண்ண ரோட்டுக்கு இப்போ நம்ம வந்துட்டு 3500 ரூபா கார் இதுல எப்படி போகுதுன்றத பார்க்க போறோம். வாங்க. வலுவல் பண்ண ரோட்ல இந்த கார் பாத்தீங்கன்னா ஓடலாம் இல்லைங்க, பறக்குது. ஆத்தாடி, உண்மையான ரேஸ் கார் என்ன நார்மல் கார் உண்மையான கார் போனா எப்படி போவோம் அதே மாதிரி செம்ம ஸ்பீடா போறாங்க. நம்ம பசங்கெல்லாம் இந்த காரை துரத்தி மூச்சு வாங்கி எல்லாம் போய் தண்ணி குடிச்சு நிக்கிறாங்க. ஆமா, ரொம்ப தூரம் நம்மளால ஓட்டவும் முடியல ஓடவும் இல்லைங்க. ஆனா காரு வேற லெவலுங்க. இந்த ரோட்டுக்கு செம்ம ஓடுது. அதுக்கான இந்த ரோட்ல நீங்க ஓட்டி பாத்துறாங்க. நாங்க எந்த காருமே வராத அந்த சமயத்துல இந்த காரை ஓடணும். ஆனா இந்த விஷயத்த நீங்க வீட்டுல ட்ரை பண்ணி பாக்காதீங்க. எஸ், அடுத்து நம்ம ஆஃப் ரோடுக்கு போயிடலாமா? இப்ப இந்த காரை பாத்தீங்கன்னா ஸ்மூத்தான ஆஃப் ரோட்ல ஓட்டி பாக்குறோம். இது ரியல் சேலஞ்சுங்க. இதுல கிரவுண்ட் கிளியரன்ஸே கிடையாது. எப்படி ஓடுன்னு பாத்துருவோமா? பாத்துடலாம். Yes. பறக்குறாங்க வேற லெவலுங்க. கல்லுலாம் அடிச்சு பறந்து போறாங்க. பாஸ் ஆயிட்டாங்க, ஆஃப் ரோட்லயே பாஸ் ஆயிட்டாங்க. இந்த கார் வேற லெவல் தாங்க. 3500 ரூபா கார் ஸ்மூத் ஆஃப் ரோட்ல பாத்தீங்கன்னா சர்ப்ரைசிங் ரிசல்ட் நமக்கு தந்திருக்குங்க. ஆமா, ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இது ஆன் ரோடு காரு. அதுலதான் பயமா போகுதுன்னு நினைச்சோம். பார்த்தா ஆஃப் ரோட்ல கல்லெல்லாம் தெறிக்க விட்டு வேற லெவல்ல ஜிவ்வுன்னு போறாங்க. இப்படி போகணும் சத்தியமா எதிர்பார்க்கலைங்க. இந்த ரோட்ல வேற லெவல்ல பெர்ஃபார்ம் பண்ணது செம்ம சாட்டிஸ்ஃபிகேஷன். செம்மங்க, எதிர்பார்க்காத ரிசல்ட். இதே நம்ம கொஞ்சம் கரண்ட் மாடல் ஆஃப் ரோட் ஓட்டி பார்த்துருவோமா? பாத்துடலாம். எங்கிட்டு அந்த வீலை காட்டுறா டே. ஆனா முக்கியம் பரவாயில்ல, ட்ரை பண்றியா? அவ்வளவுதான் முடிஞ்சு. காருக்கு சோழி முடிஞ்சு. பளிங்கு தரையில ஓட வேண்டிய லம்பாகனியை கொண்டு வந்து கரண்ட் பண்ணா காட்டுக்குள்ள ஓடாட்டா எப்படி ஓடும்? சுத்தமா ஓடலைங்க. இவெல்லாம் ரேஸ் கார் ரேஸ் ட்ராக்ல மட்டும் தான் ஓடணும். இங்கெல்லாம் கொண்டு வந்தா நகர கூட மாட்டேன்றாங்க. ஸோ கரண்ட் முட்டான ஆஃப் ரோட்ல பாத்தீங்கன்னா நம்மால் ஃபெயிலியர் ஆயிட்டாப்ல. மத்தபடி நீங்க வீட்டுக்குள்ள தான் ஓட்டுவீங்க. மேக்ஸிமம் ஆர்சி கார் வீட்டுக்குள்ள மட்டும் தான் ஓட்டுவீங்க. அப்படி ஓட்டுறீங்க அப்படின்னா அது செம்ம ஓடுதுங்க. ஆனா ரிமோட் மட்டும் செம்ம பிரச்சனைங்க. ஸோ இது 3500 ரூபா அப்படின்னு சொல்லும்போது கொஞ்சம் நம்மளுக்கு டிசப்பாயின்மெண்டா தான் இருக்கு. ரிமோட் மட்டும் கொஞ்சம் கை ரேஞ்சு கொடுத்துருந்தானா செம்ம ஓடுதுங்க. நம்ம உட்காந்த இடத்துல இருந்து ஒரு 1/2 கிலோமீட்டர் டிராவல் பண்ற மாதிரி இருந்துச்சுன்னா வேற லெவல்ல இருந்துருக்குங்க. அப்படின்னா 5000 10,000 கொடுத்து விடுவாங்க. ஆனா 3500 ரூபா கொடுத்து ரிமோட் மொக்கையா வாங்குறது கொஞ்சம் டிசப்பாயின்மெண்டா தாங்க இருக்கு. இதுல உங்களுக்கு எந்த ஆர்சி கார் பிடிச்சிருந்துச்சு அப்படின்றத கீழ மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனா லைக் பண்ணுங்க. இல்ல வேற லெவலுக்கு தோணுச்சுனா உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்க. அது போகும்போது மறக்காம மேட் பேட்ச் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. We are மேடாமி. We are மேடாமி. We are மேடாமி. Bye.